ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடந்த முறை நடந்தது போல அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தார், மத்தியிலே பிரதமர் மோடி பிரதம அமைச்சராக இருந்தார்கள். ஒரு இணக்கமான உறவு. உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு எம்ஜிஆர் அன்னைக்கு உரிமை குரல் படத்தில் சொன்னார். அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் செஞ்சு காட்டினார். மத்திய அரசோடு நல்ல உறவு. 40,000 கோடி ரூபாய் அன்னைக்கு கொண்டு வந்தார்கள், சாலைகள் போட்டார்கள். இன்னைக்கு சேலத்தில் பாருங்க எவ்வளவு பாலம், எவ்வளவு ரோடுகள். கோயம்புத்தூர்ல பாருங்க எவ்வளவு பெரிய பாலம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துக்கு வர்றார், முதலமைச்சருக்கும் அதிகாரிகளுக்குமே அதிக தொடர்பு இல்லை. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே ஒரு 10 கிலோமீட்டர் பாலம் முடிந்து விட்டது, கட்டி முடிந்தாகி விட்டது. அதிகாரிகள் சொன்னாங்கிறத கேட்டுட்டு இன்னும் 5 கிலோமீட்டர் பாலம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர். இதுதான் முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறது. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. விடியாத அரசு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது நிறைய நிதிகளை வாங்கி வந்தார்கள். கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வாங்கி கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 4 ஆண்டு காலம் நல்ல முறையில் நல்லாட்சி நடந்தது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை விட அண்ணன் அழகாக சொன்னார்கள். யார் வர வேண்டும் என்பதை விட இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடாது, இந்த கட்சி ஆட்சியில இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம்.